இந்த கடக ராசி என்பவர்களுக்கு அடுத்த 5 வருஷம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸ்டான வருஷமா இருக்க போகுது. ஓ! நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ம், ம். அப்ப அந்த ராகு கேது பெயர்ச்சி வரும்போதே என்ன ஆகும்னா, அதே மாரி கடக ராசி என்பர்கள் அடுத்தது ம். பிரச்சனை அப்படின்னா, இப்ப இந்த கடகராசி அன்பர்களோட குழந்தைகள் ரீதியான பாதிப்புகள் ஏதாவது இவங்களுக்கு அதான் சொல்ல இந்த கேது போகும்போது என்ன ஆகும்னா, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, அஸ்ட்ராலஜி ஆசிரியரும் கூட. ஸோ உங்களுக்கு நீங்கள் அஸ்ட்ராலஜி கற்றுக்கணும் அப்படின்னா சார்கிட்ட நீங்கள் தாராளமாக அஸ்ட்ராலஜி கற்றுக்கலாம். அதை தவிர்த்து என்னென்ன விஷயங்கள்லாம் சாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழி பிரசன்னம் பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு ஜாதகம் இல்லை, உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரியல அப்படின்னா சோழி பிரசன்னம் மூலமாக உங்களுடைய நிலைகள் எப்படி இருக்குது, கிரக நிலைகள் எப்படி இருக்குது, லைஃப் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வாஸ்து நிபுணரும் கூட. ஸோ வாஸ்து ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் சாரை அணுகலாம். அவங்க வேற யாரும் இல்லை, டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இப்போ இன்னைக்கான டாபிக் ஒரு சூப்பரான டாபிக்கோட தான் வந்திருக்கேன். என்னன்னா, அடுத்த 5 வருஷம் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, அடுத்த 5 ஆண்டுகள் அப்படின்னா இந்த 2026ஐயும் சேர்த்து 30 வரைக்கும் 2030 வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவங்களுடைய லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, சுப மாற்றங்கள் என்ன, எச்சரிக்கையா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இதுதான் இன்னைக்கான டாபிக். இதை பத்தி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துடலாம். முதல்ல ஒரு 5 வருட பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமா வருட கிரகங்களை வச்சுதான் பலன் சொல்ல போறோம். அப்ப அந்த வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு ஒரு ராசி மாறிட்டே இருப்பார். அடுத்தது குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசி மாறிட்டு இருப்பார். அடுத்தது ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியை மாறக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம். இதை வைத்து தான் நம்ம வருட கிரக பலனை சொல்றோம். அடுத்த 5 வருஷம் அப்படின்னும் போது இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் சில ராசிக்கு அதிகமா இருக்கும், சில ராசிக்கு கம்மியா இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா சொல்றேன், நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்த 5 ஆண்டுகள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க சார். இன்னைக்கு பார்க்க போறது கடகராசி. கடகராசி நேயர்களுக்கு இந்த வருஷத்துலேருந்து, இந்த 2026லேருந்து 2030 வரைக்கும் என்ன மாதிரி நற்பலனை கொடுக்க போகுது, எந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும்? இந்த கடக ராசி என்பவர்களுக்கு அடுத்த 5 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டான வருஷமா இருக்க போகுது. நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். அப்ப நல்லது மட்டுமே சொல்லிட்டே வந்தா என்ன ஆகும்? எல்லாமே நல்லதா அப்படின்னு யோசிப்பாங்க. அது மாதிரி இல்லாம கெட்ட விஷயங்களும் நம்மளுக்கு நடக்கும். அது தெரிஞ்சுக்கிட்டு ஜாக்கிரதையா இருக்கு நல்லது. ஆமா, ஜோதிட சாஸ்திரமே என்ன சொல்லுதுன்னா, நல்லதும் தெரிஞ்சுக்கணும், கெட்டதும் தெரிஞ்சுக்கணும். ஒரு எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்மளுக்கு இந்த பாதையில போனா நல்லது, இந்த பாதையில போகும்போது நடுவுல ஏதாவது ஒரு பாதிப்பு வரும், அதை தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அது போல இந்த கிரக பெயர்ச்சிகளும் நல்லதையும் கொடுக்கும், கெட்டதையும் கொடுக்கும். அப்ப மிக்ஸ்டா இருக்கு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல சனி இருக்காரு, அதனால நல்லது. அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு அனைத்து விதமான பாக்கியங்கள் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், தொழில மாற்றங்கள் இருக்கும், தொழில லாபம் வரும், திருமணம் ஆகும், குழந்தை பேர் கிடைக்கும், குழந்தைகளால நன்மைகள் எல்லாமே நடக்கும். ஆனா அப்படி கொஞ்சம் ரிவர்ஸ்ல அப்படி பார்த்தோம் அப்படின்னா, கேதுவுடைய பெயர்ச்சி டிசம்பர் மாசத்துல கடகராசிக்கு வருது. ராகு கேது பெயர்ச்சி. அப்ப அந்த ராகு கேது பெயர்ச்சி வரும்போதே என்ன ஆகும்னா, நான் கடனே வாங்க மாட்டேன், சும்மா இருந்தவங்களும் கடன் வாங்க வைக்கும். நான் யாருக்கிட்டையும் சண்டையே போட மாட்டேன் அப்படின்னு நினைச்சவங்களும் சண்டை போட வைக்கும். ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப எதுல ஏமாற்றத்தை கொடுக்கும்? ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் கைய வைக்கக்கூடிய விஷயம் பொருளாதாரத்துலதான் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். அப்ப என்ன பண்ணும், இந்த டைம்ல நான் கடன் வாங்க மாட்டேன். கடன் வாங்காம எப்படி சார் வாழ்க்கைய வாழ்றது? இப்ப நம்ம ஜாதகம் பார்க்கும்போது கடன் வாங்க கூடாது சார் சொன்னா, ஐயோ என்ன சார் நீங்க கடன் வாங்காம எப்படி சார் நான் பிசினஸ் பண்றது, எப்படி சார் நான் ஒரு வீடு வாங்குறதுன்னு கேட்பாங்க. கடன் வாங்கிக்கிங்க, எதிர்பார்ப்புகளோட கடன் வாங்காதீங்க. இப்போ ஒரு வீடு வாங்குறீங்க வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு 50 லட்சம் ஒரு வீடு வருது. இவங்க என்ன பண்ணுவாங்க,
அடுத்து அந்த கேது பயிற்சி, ராகு கேது பயிற்சி உள்ள வந்தோடனே 50 லட்சம் வீடு வாங்கக்கூடியவர்கள் 70 லட்சத்துக்கு போயிடுவாங்க. அப்ப என்ன ஆகும்? அதுலயே பட்ஜெட் அதிகமாயிடுதா? அப்ப லோன் அதிகமாயிடுமா? லோன் அதிகமாயிடுச்சு அப்படின்னா 6 மாசம் கழிச்சு வேலையில பிரச்சனை வரும். பிசினஸ் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகும். எப்படி கட்டுவாங்க? கஷ்டம். அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால என்ன பண்ணணும்னா, இந்த கடக ராசி என்பர்கள் வரக்கூடிய ஜனவரியில இருந்து அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு நான் லோன்லாம் வாங்க மாட்டேன். அப்படியே லோன் வாங்கினாலும் லிமிட்டுக்குள்ள வச்சுப்பேன். எனக்கு என்ன சம்பளமோ அதுல ஒரு 20% தான் நான் லோன் கட்டுவேன்னு ஒரு டிசைட் பண்ணி வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். அதே மாதிரி கடக ராசி என்பர்கள் அடுத்தது பிரச்சனை அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பா ஒரு பிரச்சனைகள் வரும். அதுல பாதிக்கப்படக்கூடியவர்கள் முக்கியமா ஆண்களாக இருப்பார்கள். அதுல கேர்ஃபுல்லா இருக்கும். அதுல கேர்ஃபுல்லா இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. சின்ன சின்ன சண்டைகள் இது எப்பவும் வர்றதானே அப்படின்னு கடந்து போயிடணும். இல்ல நீ இப்ப எப்படி பேசலாம், நான் எப்படி இப்படி நடக்கிறது அப்படின்னு நடந்தாங்கன்னா பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஆண்களுக்கு கணவர் மேல மனைவி மேல சந்தேகங்கள் வரும். மனைவிக்கு கணவர் மேல சந்தேகங்கள், தேவையில்லாத சந்தேகங்கள் வரும். அவர் நல்லவராகவே இருப்பார், தேவையில்லாத சந்தேகங்கள் வரும். அதனால குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தேவையில்லாத மது போதைக்கு ஆளாகிறது, தகாத பழக்க வழக்கங்கள், தகாத உறவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் தான் எப்பயும் வருது. அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கடகராசி என்பர்கள் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களை, அதே மாதிரி ஆண்களா இருந்தா பெண்கள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். பெண்களா இருந்தா ஆண்கள் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். முக்கியமா காதல்ல ஈடுபடக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு பயங்கரமான பிரச்சனை இருக்கு. காதல்ல சண்டை வரும், பிரிவினை வரும். அதற்கு நான் என்ன ஏதாவது பண்ணிப்பேன், கையை அறுத்துப்பேன், காதல் அறுத்துப்பேன்னு சொல்லி கூட அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதுல ஒரு அவமானங்கள் வரும், கெட்ட பேர் வரும். கேர்ஃபுல்லா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப இந்த கடகராசி அன்பர்களோட குழந்தைகள் ரீதியான பாதிப்புகள் ஏதாவது இவங்களுக்கு? அதான் சொல்ல, இந்த கேது போகும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு தான் பிரச்சனை கொடுக்கும். சார் எனக்கு என் பையனை தான் ரொம்ப பிடிக்கும் சார். பையன் அப்பதான் என்ன பண்ணுவார்னா, ஏதாவது ஸ்கூல்ல ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்குவார். அப்போ ஒரு அசிங்கங்கள் வரும், அவமானங்கள் வரும். பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இல்ல கல்யாணமே வேண்டாம்பா. அப்ப அவங்களால நினைச்சு வருத்தப்படுவாங்க. ஒரு நல்ல வரன் வந்திருக்கும், பொண்ணு என்ன சொல்லும் வேண்டாம், பையன் என்ன சொல்லுவான் இல்ல நான் படிக்க போறேன், நான் வேலை பார்க்க போறேன், 2 வருஷம் கழிச்சு பண்ணிக்க அப்படின்னும் போது என்ன ஆகுனா ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்ல பிரச்சனைகள் கொடுக்கும். அப்ப இந்த காலகட்டத்துல அமைதியா தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காம அமைதியா இருக்கிறது நல்லது. இதற்கு உகந்த வழிபாடு தெய்வ வழிபாடு தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. முக்கியமா நாகர் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அரச மரத்து அடியில இருக்கக்கூடிய விநாயக பெருமான் நாகரை வழிபாடு பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். பெரிய பிரச்சனையா மாறாது. பிரச்சனை இருக்கும், இல்லாமலாம் இல்லை. கண்டிப்பா ராகு கேது பயிற்சி கடகராசி என்பதற்கு ஒரு பிரச்சனை தான் கொடுக்க போகுது, எந்த டவுட்டும் கிடையாது. யாரெல்லாம் கடகராசியா இருக்காங்களோ பிரச்சனை கொடுக்கும். அதே மாதிரி முக்கியமான தலைவர்களுக்கு அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். யாரெல்லாம் கடகராசியா இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு அவமானம் வரும், ஒரு கெட்ட பேர் வரும். அந்த கெட்ட பேரு ஒரு ஜெயில போடுறது, இல்ல ஒரு இறப்புக்கு நிகரான கண்டம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கடகராசியில இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே சார். வழிபாடுன்றது நாகர் வழிபாடு தான் பண்ண வேண்டியது ரொம்ப சிறந்ததா அமையுது. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கு? இந்த படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு என்னன்னா, ஒரு 90 மார்க் வாங்கணும் அப்படின்னா 80 மார்க்ல நின்றுவாங்க. படிச்சாலும் ஆமா, கீழையும் போக முடியாது, மேலேயும் போக முடியாது. அப்ப என்ன ஆகும், நம்ம எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்குமா? கிடைக்காது, பிரச்சனையை கொடுத்துரும். அதனால என்ன பண்ணும், அதிகமான முயற்சிகள் எடுக்கணும். ஒரு வாட்டி எக்ஸாம்ஸ் இருக்குன்னா அடுத்த எக்ஸாம் திருப்பி ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்கன்னா சேஃபா இருப்பாங்க. அதே மாதிரி நடக்கலேன்னு வருத்தப்படாம நம்ம பாட்டு செய்வோம். இந்த வருஷம் நடக்கலாம், அடுத்த வருஷம் நடக்கணும், அமைதியா இருக்கணும். இல்ல எனக்கு நான் எப்படி படிச்சேன் இப்படி படிச்சேன் மார்க் வரலையே, எனக்கு மட்டும் வாத்தியார் மார்க் போடாம போயிட்டாரு, அவங்களும் என்னோட கம்மியா எடுத்திருந்தாங்க நார்மல் எக்ஸாம்ஸ் எல்லாம், போர்டு எக்ஸாம்ல அந்த பொண்ணு அதிகமா மார்க் வாங்கிட்டு இந்த பையன் அதிகமா மார்க் வாங்கினா வருத்தப்படுறதுல யூஸ் கிடையாது. நேரம் சரியில்லாத போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு தவறுகள் வரும், அதை கடந்து தான் போகணுமே தவிர தேவையில்லாம யோசிச்சுட்டு நம்ம நெகட்டிவ் ஆகாம பாத்துக்கணும்.
நெகட்டிவ் ஆகாம பார்த்துக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ல காசை ஏமாறாம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், செய்கிறேன், நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போட போகிறேன், கிரிப்டோ கரன்சியில் பணம் போட போகிறேன், ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன். நிறைய கடகராசி என்பது அடுத்த 1.5 வருஷத்தில் ஹோட்டல் ஆரம்பித்து ஏமாற போகிறாங்க. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கிங்க. ஒரு டீ கடை ஆரம்பிச்சா டீ கடை சூப்பராக ஓடுது, இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பயங்கர சேல்ஸ் ஆகுது, நான் பண்ணா என்ன அப்படின்னு ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க. அதில் முக்கியமான தொழிலாக உணவு சார்ந்த தொழிலாக இருக்கும். கண்டிப்பாக மாட்ட போகிறாங்க. யாரெல்லாம் உணவு சார்ந்த தொழில் இருக்காலும் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். சூப்பர் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த 5 வருஷம்ன்றது ஒரு முன்னெச்சரிக்கை அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம ரொம்ப ஒரு நல்ல பதிவு கடகராசிக்கு கொடுத்திருக்கீங்க. ஒரு அவேர்னஸா இருப்பாங்க அவங்க. கண்டிப்பா நல்ல ஒரு தகவல் சார். நன்றி. வணக்கம் மேடம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சாரி, நீங்க அஸ்ட்ராலஜி ரீதியாகவும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்ல பிரசன்னம் பார்க்கணும், இல்ல வாஸ்து ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கு, என்னுடைய வீடு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதை தவிர்த்து நீங்க கிளாஸ் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஜோதிடம் கத்துக்கணும், இல்ல வாஸ்து கத்துக்கணும், இல்ல நான் வந்து நியூமராலஜி கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா நீங்க சாரை கான்டாக்ட் பண்ணலாம். சேம் இதே வீடியோல இருக்கிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை மாதம் அந்த கோர்ஸ் இருக்கு, அதை படிக்கிறதால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.